அனைவருக்கும் வணக்கம். இப்போது பொதுவாக ஒரு சொல்லாடல் ஒன்று புதுசாக பழைய சொல்லாடல் ஒன்று கொஞ்சம் நிறைய பரவிட்டு இருக்குது. அது பேர் வதந்தி. என்னடா இவன் வதந்தின்றானேன்னு பார்க்குறீங்களா? வதந்தின்னு ஒரு படம் வந்திருக்குங்க. ரெண்டு பார்ட் வந்துருக்கு. பார்ட் 1 2021, பார்ட் 2 இப்போ 2026 வந்திருக்கு. 21 நம்ம நடிப்பறக்கன் எஸ்.ஜே. சூர்யா நடிச்சிருப்பாப்புல. பின்னி சாப்பிட்டுப்பார். 26 சசிகுமார் நடிச்சிருப்பார். 21 ஒரு பாப்பா இறந்துடும். ஒரு அம்மாவுக்கு ஒரு பெண்ணுக்கும் உள்ள கதை தான் அது. அந்த பெண் குழந்தை இறந்தவுடனே அதை பற்றின நிறைய வதந்திகள் வரும். அந்த வதந்திகளை எஸ்.ஜே. சூர்யா அப்படியே ஒரு விஷயமாக போகும்போது இந்த ஃபைனலாக அந்த குழந்தை ஏன் இருந்தது, அந்த பெண் 18 வயசு மதிப்புத்தக்க பெண் ஏன் இறந்தான்றதை கண்டுபிடிப்பாங்க. அந்த வதந்திக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பாங்க. இப்போ சசிகுமார் நடிச்சிருக்க படத்துலேயும் ஒரு 8 வழி சாலை ஆரம்பிக்க ஒரு அமைச்சர் வருவார். பூஜை போட்டு வேலை ஆரம்பிக்கும் போது பள்ளம் எடுக்கும்போது ஒரு எலும்பு கொடுக்கு கிடைக்கும். அந்த மரணத்தை தொடர்பான நிகழ்ச்சி தான். அதை தொடர்ந்து வர வதந்திகள் சசிகுமார் எப்படி டீல் பண்ணுறாரு. ஸோ படம் பார்க்க வேண்டிய படம். 8 சீசனாக வருது. ரெண்டுத்தையுமே பாருங்கள். சரி, இப்போ நம்ம நேரத்துக்கு வதந்தி பற்றி பேசுகிறேன்னு கேளுங்க. வதந்தியை வச்சே ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருக்குன்னா அது டிவிக்கே தான். திமுக ஆளும்போது திமுக பற்றி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே ஊழல் அங்கே ஊழல் என்னென்னவோ வதந்தியை பரப்பி ஆட்சிக்கு வந்துட்டு, சரி நீங்கள் ஆட்சிக்கு வந்தும் வதந்தி பரப்பாமல் இருக்கலாம்ல. இப்போ என்ன வதந்தி பரப்புகிறாங்கன்னா, மற்ற மாநிலங்களில் பெய்டு இன்ஃப்ளூசர்ஸ், அதாவது வெர்ச்சுவல் வாரிஸ் மாதிரி இன்ஃப்ளூசர்ஸ் வச்சு தளபதிக்கா விஜய் இந்த மாதிரி இதை பண்ணிட்டார், அதை பண்ணிட்டார், உண்டியில் இருக்க பணத்தை எடுத்து ஏழைகள்லாம் கொடுத்துட்டாரு, ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் நீக்கிட்டார், இந்துங்களுக்கு சார்பாக பசு உதவி நிறுத்திட்டாருன்னு சொல்கிறதும், சிறுபான்மையிற்கு ஆதரவாக பசு உதவிக்கு இதுக்கு ஆதரவாக இருக்காருன்னு சொல்லியும் மாற்றி வதந்திகளை பரப்பின்னு வராங்க. இந்த வதந்தி வாயனுங்க. இந்த வதந்திங்களால் ஒரு ஆட்சி மாற்றமே இன்றைக்கி எங்கே போய் நிற்கிதுன்னா, சர்க்கரை விலை 28 ரூபாய் போச்சு, அரிசி 400 ரூபா கூடிடுச்சு. ஆவின் பால் பாக்கெட்டு, பச்சை கலர் பால் பாக்கெட் தான் ஏழை எளிய மக்களுக்கு அது கிடைக்கவே மாட்டேது, ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ முதல்ல வதந்திங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுனா, வதந்தி பரப்புறவங்க வீட்டில் இருக்காம பாருங்கள், குழந்தைங்க பசங்க, அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி வதந்திகளை நம்பாதீங்க, வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்லுங்கள். ஓகேவா?